ட்ரக்கே பிராங்கியல்ஸ் வரைக்கும் ஃப்ளம் நிறைய கோத்துட்டு இருக்கு, ஸோ சளி வந்து நிறைய கோத்துருக்கு, அதை வந்து எக்ஸ்பெல் பண்ணவே முடியல அப்படின்னா அதுக்கு வந்துட்டு திப்பிலி ரசாயனம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா திரிகடுகு சூர்ணம் வந்து நீங்கள் தேனில் குழச்சி சாப்பிடலாம். ப்ளஸ் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கற்பூராதி தைலத்தை வந்து ஃப்ரண்ட்டில், அதுக்கப்புறம் சைடு, இந்த விலா எலும்பு பின்னாடி எல்லா பக்கம் நுரையீரல் ஏரியா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு ஒரு வேது ஒத்தரம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களா இருந்தாலுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கற்பூராதி தைலத்தை எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிட்டு ஒத்தரம் அப்படிங்கிறது வர துணியில் ஒரு இரும்பு சட்டி காய வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ட்ரை கிளாத்தை வந்து நீங்கள் அந்த சட்டியில் வச்சு சூடு அந்த கிளாத்துக்கு இறங்கிடும். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வச்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த கபம் வந்து ஈஸியாக முறிஞ்சு சீக்கிரமாக வந்து கிளென்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வேது பிடிக்கிறது, ஆடாதோட மணப்பாகு, லாங் டேர்ம்க்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் லேகியம், ஸோ தாலிசாதி சூரணம், கற்பூராதி சூரணம், இன்னுமே வந்து க்ரானிக்காக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நானோ பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து சி மினரல் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து பருப்பம், பவளப்பருப்பம், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கப நோய்க்கு, நுரையீரலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.